ஆந்திராவில் விடுதி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட சமோசாவும் பிரியாணியும் 3 பேரின் உயிரை குடித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தின் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆந்திராவின் அனகாப்பள்ளி மாவட்டம் கைலாசப்பட்டினத்தில் உள்ள பழங்குடியினர் விடுதியில்தான் இந்த கோரச் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன் இந்த விடுதி மாணவர்களுக்கு சமோசாவும் பிரியாணியும் வெளியில் இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டையும் சாப்பிட்ட மாணவர்கள் சில மணி நேரங்களிலேயே உடல் உபாதைகள் ஏற்பட்டு உடல் நலன் குன்றி போன நிலையில் அடுத்தடுத்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். என்ன நடந்தது என யோசிப்பதற்குள் எல்லாம் எல்லை மீறி போய்விட்டது. வாந்தி மயக்கம் என அனுமதிக்கப்பட்ட மாணவர்களில் 2 சிறுமிகள் உட்பட 3 உயிரிழந்திருப்பதும் சுமார் 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடர் சிகிச்சையில் இருப்பதும் ஆந்திராவை அதிரச் செய்திருக்கிறது. விசாரணையில் மாணவர்கள் சாப்பிட்ட சமோசாவும் பிரியாணியும் கெட்டுப்போனது தெரியவர மாணவர்களும் பெற்றோர்களும் கதிகலங்கி போயுள்ளனர். ஜோஷ்வா, பவானி மற்றும் ஸ்ரத்தா என உயிரிழந்த மாணவர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 3 குடும்பங்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. இந்த சம்பவத்தில் மாணவர்களுக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்ட உடனே அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படாமல் அவர்களை விடுதி பொறுப்பாளர் வீட்டிற்கு அனுப்பியதாகவும் இதனாலேயே இந்த விபரீதம் என்றும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வசதி வாய்ந்தவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம், இல்ல நிகழ்ச்சி போன்ற விழாக்களில் இதுபோன்ற விடுதிகளில் மாணவர்களுக்கு உணவு வழங்கப்படுவது வாடிக்கையான ஒன்றுதான். ஆனால் அப்படி உணவு வழங்கியவர்களின் பின்னணியை ஆராயாமலும் உணவின் தரத்தை சோதிக்காமலும் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. விடுதியில் 92 மாணவர்கள் இருந்துள்ளனர். அதில் 6 பேர் விடுமுறையில் வீட்டிற்கு சென்றிருப்பதால் மீதம் இருந்த 86 மாணவர்களும் கெட்டுப்போன பிரியாணியையும் சமோசாவையும் சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் 3 உயிரிழந்ததும் மற்றவர்கள் உயிருக்கு போராடி வருவதும் ஆந்திராவை ஸ்தம்பிக்கச் செய்திருக்கிறது. போலீஸ் விசாரணையில் உரிய அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக சம்பந்தப்பட்ட விடுதி செயல்பட்டது தெரியவர விடுதி நடத்தி வரும் கிருஷ்ணா என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.